வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி தெரியுறாருங்க. இவர் பே இவர் பேர் பார்த்தீங்கன்னா ரியாஸ் ரியாஸ் உதீன் மன்சூர். இவரை தான் வந்து இப்போ டெல்லியே வந்து ஹீரோ அப்படின்ற ரியல் ஹீரோ அப்படின்ட்டு நம்மளுக்கு தெரிஞ்சு வந்து படத்தில் தான் வந்து ரியல் ஹீரோன்னுவோம். ஆனால் இவர் செஞ்ச அந்த ஒரு செயலுக்காக வந்து இவரை வந்து டெல்லியே வந்து ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணார், என்ன காரணத்துக்காக வந்து ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லாருக்கும் தெரியுங்க, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி வந்து டெல்லியில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் வந்து ஹவுஸ் ராணி அப்படின்ற இடத்துல மால்வியா நகரில் தெற்கு டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிஸ் ஸ்டே பிபி அப்படின்னு ஒரு தங்கும் விடுதி ஒன்று இருக்குது. அது ஃப்ளோரிஸ் ஸ்டே பிபினா வேற ஒன்றும் இல்லைங்க, பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட், அதை தான் வந்து பிபி அப்படின்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 26ஆம் தேதி சரி ஆக்சுவலாக வந்து 3ஆம் தேதி, அதாவது இந்த வருஷம் கரெக்டாக 3ஆம் தேதி காலையில் 8:30 மணிக்கு வந்து தீ பிடிச்சதுங்க. அந்த பில்டிங் 5 மாடி பில்டிங் அது தீ பிடிச்சது. தீ பிடிச்சோன்னா அங்கே இருக்கிறவங்களும் தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து முடியலங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பில்டிங் அந்த 5 மாடி பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வழி தான் இருக்காங்க. வரத்துக்கும் சரி போகிறதுக்கும் ஒரே வழி தான் இருக்குது. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் ஆனவுடனே தப்பிக்க முயற்சி பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஏன்னா சுற்றி வந்து புகை மாற்றமாக ஆயிடுச்சு. எந்த வழியில், ஏன்னா ஒரே வழி தான் இருக்குது, வழி தெரியல. அதனால எந்தெந்த வழியில் எஸ்கேப் ஆக முடியுமோ ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் எதுவும் முடியலங்க. மாடியில் புலம்பா, மாடியில் கூட தப்பிக்கிறதுக்கான வழி இல்லையாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜன்னல் வழியாக எகிரி குதிச்சு சில பேர் வந்து தப்பிச்சிருக்காங்க. இப்போ மேல்மடியில் இருக்கவங்க எப்படி குதிப்பாங்க? ரொம்ப கஷ்டம். அவங்க என்னை காப்பாதுங்கன்னு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லங்க, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் அப்படிலாம் இருக்கிறவங்களாம் வந்து கத்தியிருக்காங்க. அப்போ இந்த ரியல் ஹீரோ அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவர் பேர் சொல்லியிருங்களேன், ரியாஸ் உதீன் மன்சூர். இவரும் வந்து இவரோட பையன் ஒருத்தர் அர்மன் மன்சூர் அவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கடையில் இருந்த பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அந்த பில்டிங்கில் வந்து குதிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கீழே வந்து அடிப்படாமன்றதுக்காக ஒரு 20 பெட்டை வந்து தூக்கி போட்டு பெட்ஷீட்டு எல்லாத்தையும் தூக்கி வந்து போட்டுட்டு அவங்க குதிக்கும் போது அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக போட்டு அவர் 8 உயிரை அவங்க வந்து காப்பாற்றிருக்காங்க. அது எவ்வளோ பெரிய விஷயங்க. ஆக்சுவலாக வந்து கடலோட நேரமானதில் அந்த 8 பேருக்கு அந்த நேரத்தில் அவர் வந்து கடை திறந்துருக்காரு போல இருக்கு. 8 பெட் அவர் வந்து இத்தனைக்கும் வந்து அவர் வசதியான கோடீஸ்வரலாம் கிடையாதுங்க. சாதாரண ஒரு பெட்டு கடை வச்சிருக்காரு. ஆனால் அவர் பொருள் அதை எப்போனா சம்பாரிச்சிக்கலாம், ஆனால் மனுஷன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு அந்த மனித தன்மையோட எல்லா பெட்டையும் தூக்கிட்டு வந்து போட்டு என்னென்ன பெட் இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க வந்து கீழே விழுந்து அடிப்படாமல் இருக்குமோ, அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்குமோ அப்படின்றதுக்காக முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து அவரும் சரி அவர் பையனும் சரி எந்த ஒரு தயக்கமும் காட்டாம, என்னடா அது நம்ம தொழில் போயிடுமே, ஏன்னா எல்லாரும் வந்து கடன் வாங்கி தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சரிங்களா. அதனால அவருக்கு பெரிய இழப்புகள் கண்டிப்பா ஏற்படும். அதை பத்தி அவர் யோசிக்கல. அவருக்கு மைண்ட்ல ஓடின ஒரே விஷயம், அங்க ஹெல்ப்னு கத்துறாங்க, அவங்கள காப்பாத்தி ஆகணும். அதை தவிர அவரோட மனசுலேயும் சரி அவர் பையோட மனசுல எதுவுமே தோணல. 20 பெட்டுக்கிட்ட எடுத்து வந்து போட்டு மாடியில் வந்து எல்லாம் குதிக்கிறாங்க அந்த பெட்டு மேலே. அப்படி குதிச்சு ஒரு 8 உயிரை வந்து காப்பாற்றிருக்காங்க. உண்மையிலே எவ்வளோ பெரிய விஷயங்க. அதனால தான் அவரை வந்து எல்லாருமே வந்து ரியல் ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு புல்லரிக்கலங்க. எங்க எவ்வளோ பெரிய விஷயங்க. ஒரு உயிரை நம்ம முன்னாடி ஒரு உயிர் துடிக்குது, அது நம்ம காப்பாற்றோம்னா அந்த உயிர் போயிடும் அப்படின்னும் போது நம்மளால நம்ம மன்னிச்சு அந்த உயிரை காப்பாற்றலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை கொஞ்சம் கூட யோசிக்காம சரி ஓகே நம்மளோட தொழில் எந்த நஷ்டமானாலும் பரவாயில்ல அப்படின்னு காப்பாற்றி அது 8 உயிரை வந்து காப்பாற்றிருக்காரு. உண்மையிலேயே அவர் ரியல் ஹீரோ தாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பில்டிங்ல ஏன் இவ்வளவு பேர், ஒரு 22 பேர்கிட்ட இறந்துருக்காங்க, என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பில்டிங்ல போறதுக்கும் வர்றதுக்கும் ஒரே வழி தான் இருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பில்டிங்ல அலோடே பாத்தீங்கன்னா ஒரு 5 ரூம் தான் அலோடாம். ஆனா அங்க கட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா 25 ரூம் 28 ரூம் கட்டியிருக்காங்களாம். ஆக்சுவலா அந்த ரூம்ல ஸ்டே பண்றவங்க யாரு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல இருந்து ட்ரீட்மெண்ட் வராங்களா, அங்க மோஸ்ட்லி ட்ரீட்மெண்ட் வரவங்க தான். ஏன்னா இப்போ இங்க சென்னையிலே பாத்தீங்கன்னா கிரீம்ஸ் ரோடு இடம் இருக்கு, அங்க பாத்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் வரும் எல்லாருமே அங்கதான் வந்து ஸ்டே பண்றாங்க. ரூம் எடுத்து 1 மாசம் 2 மாசம் அப்படியே ட்ரீட்மெண்ட் முடிய வரைக்கும் அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவோம், அப்படி ஸ்டே பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து அந்த ஃப்ளோர் ஸ்டே பிபிலையும் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபாரினர்ஸும் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஒரு 21 பேர் இதுல கருகி இறந்துருக்காங்க. ஒருத்தர் வந்து ஹாஸ்பிட்டலில் போகும்போது ஒரு இறந்துருக்காரு. ஒரு 8 பேர் இவர் காப்பாற்றிருக்காரு. அப்புறமா மக்கள், போலீஸு, தீயணைப்பு படைப்பெல்லாம் வந்து அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது ஜன்னல் உடைச்சிருக்காங்க, அப்புறமா சுவரை உடைச்சிருக்காங்க. எல்லாத்தையும் எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாற்றினா. ஒரு 60 பேர் வந்து ஸ்டே பண்ணியிருக்காங்க. 8 பேரை இவர் காப்பாற்றிருக்காரு. ஒரு 21 பேர் இறந்துருக்காங்க. ஒரு 48 பேரை வந்து போலீஸ் காப்பாற்றிருக்காங்க. அதனாலேயே வந்து போலீஸ்க்கும் வந்து அந்த ஃபயர் சர்வீஸ் தான் போலீஸ்ன்னு சொல்றேன். ஒரு 10 போலீஸ்க்கு வந்து காயமாயிருக்கு. ஏன்னா வந்து போறது வரதுக்கு ஒரே வழி தான் இருக்கு, வேற வழி கிடையாது. அதனால அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜன்னல்களை உடைச்சிருக்காங்க.
சில இடத்துல செவுத்தை உடைச்சு கூட எந்த அளவுக்கு அவங்கள காப்பாற்ற முடியுமோ காப்பாற்றிருக்காங்க. எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு விஷயங்க. ஒரு ஒரு பில்டிங் ஒருத்தன் கட்டியிருக்கான். 5 ரூம் தான் அளவோட இருக்கான். அதில் 25 கட்டியிருக்கான். போகிறதுக்கும் வரத்துக்கும் ஒரு வழி தான் வச்சிருக்கான். மேலே கூட தப்பிக்கிறதுக்கு வழி இல்லையாங்க. இப்படி இருந்தா எப்படிங்க? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த பில்டிங் பற்றி நிறைய விஷயம் சொல்றாங்க. விதிமீறல் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த பில்டிங் வந்து அந்த ஃபயர் சர்டிஃபிகேட் ஃபயர் ஆகுன்ற அந்த என்ஓசி கூட வாங்கலை அப்படின்னு சொல்றாங்க. 5 இடத்துல வந்து 25 ரூம் கட்டியிருக்காங்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்றாங்க. எல்லாம் வந்து ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அப்பதான் வெளியில வருதுங்க. பாவங்க. நம்ம அதாவது சாப்பிட்றது நிம்மதியான சாவுதாங்க எல்லாரும் வந்து விரும்புது. அந்த மாதிரி கொடுமையான சாவு இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். பரவாயில்லைங்க, அன்னைக்கு அவங்க நேரம் நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அன்சாரியும் சரி, அவரோட மன்சூரும் சரி, அவரோட மகன் வந்து அர்மான் மன்சூரும் சரி, அப்புறமா அங்கே இருக்கிற மக்கள் அவங்களாம் கூட வந்து பெட்ஷீட்லாம் வந்து எந்த அளவுக்கு மக்களை காப்பாற்ற முடியுமோ அப்படின்றதுனால வந்து பெட்ஷீட்லாம் வந்து மேலேருந்து குதிக்கிறாங்க. அந்த வீடியோ நான் பார்த்தேன். நான் மேலேருந்து எல்லாம் குதிக்கிறாங்க. மக்கள் எல்லாம் கையில் பெட்ஷீட் வச்சிருக்காங்க. அப்படி பிடிச்சி காப்பாற்றுறாங்க. அதனால தான் வந்து ஒரு 48 பேரை காப்பாற்ற முடிச்சுங்க. அந்த ஒரு சின்ன இடத்துல 60 பேர் இருந்திருக்காங்க. அதாவது ஒரு 10 பேர் 5 பேர் இருக்கிற இடத்துல 60 பேர் இருந்திருக்காங்க. அதனால தான் வந்து இவ்வளோ உயிர் வந்து போயிருக்கு. ஏன்னா வந்து ஃபயர் ஆனவனா என்ன ஆகும், புகை மூட்டை நிறைய ஆகிடும். சில பேருக்கு புகை வந்து மூச்சு திணற ஆகிடும். சில பேருக்கு வந்து கண்ணி எரிச்சல் ஆகிடும். ஏன்னா ஒரு வழி தான் இருக்கு. ஏன்னா வழி 2-3 வழி இருந்ததுன்னா 60 பேர் ஓடுறது வழி. ஒரே வழியில் எல்லாரும் போயிட்டு வரணும்னா வந்து ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி அந்த இருட்டு அந்த புகையில வந்து கண்டிப்பாக போகிற உடம்பு தெரிஞ்சிருக்கு, வரணும் என்னன்னு தெரிஞ்சிருக்காது. எப்படியோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40 பேராவது படைச்சாங்க. மீதி 21 பேர் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி விதிமுறைகள் வந்து நிறைய இருக்குங்க. சென்னையிலேயே வந்து நிறைய விதிமுறைகள் இருக்கு. அதனால வந்து கவர்மெண்ட் தான் இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா வந்து வருமுன் காப்போம் அப்படின்றதான் வந்து எல்லாருக்கும், அது நோயாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பிரச்சனை வருமுன் காப்போம், வந்த பிறகு தீர்ப்போம் அப்படின்ற போது நிறைய இழப்புகள் வந்து நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். பட் இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு. இவரை பற்றி உண்மையிலே ஒரு ரியல் ஹீரோ தாங்க. இதை பற்றியும் கவலைப்படாமல் எனக்கு ஒரு கோடீஸ்வரம் கிடையாது. சராசரியான ஒரு பெட்டு கடை வச்சிருக்காரு. அப்படி இருந்தும் தன்னோட தொழில் நஷ்டமாயிடும் அப்படின்றத கவலைப்படாமல் அவ்வளோ இறங்கி 20 பெட்டை தூக்கி போட்டு என்னால் அவங்கள காப்பாற்ற முடியும். ஏன்னா அந்த நேரத்துக்கு வந்து நான் போலீஸ் ஃபோன் பண்ணுறேன், அவங்க வந்து காப்பாற்றிட்டோம், என் பெட்டை எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் நான் என்னால் முடிஞ்சு நான் காப்பாற்றுறேன் அப்படின்ட்டு பெட்ஷீட் பெட்டு எல்லாத்தையும் வந்து போட்டிருக்கேன். பொதுமக்களும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தீயணைப்பு படையினர் வந்து தான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. பட் இவர் பண்ணது உண்மையிலே பெரிய விஷயம். அதனால தான் இப்போ அவர் ஹீல் ஹீரோ அப்படின்னு அதுக்காக ஒரு சர்தார் வல்லபாய் பட்டேல்னு நினைக்கிறேன். அதில் ஒரு ட்ரஸ்ட் இருக்கான். அந்த ட்ரஸ்ட்லேருந்து அவருக்கு ஒரு 2 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கும் வந்து நஷ்டம் இருக்குல்ல. பட் உயிரை காப்பாற்றிருக்கோம். பட் அவரோட தொழிலும் வந்து பாதிக்கப்படாதுன்றத விஷயம் பண்ணியிருக்காங்க. இப்போ அவரை தான் வந்து ரியல் ஹீரோ அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதே நான் முதல்ல சொல்ல ரியல் ஹீரோ அப்படின்றது ரியல் ஹீரோ தான் ரியல் ஹீரோ அப்படின்னு நினைப்போம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து இங்கே ரியல் ஹீரோ ஆகியிருக்காரு. இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு ரியல் படத்தில் தான் ஒரு ரியல் ஹீரோன்னு நினச்சோம். படத்தில் தான் ஒரு அதான் ரியல் ஹீரோ அப்படின்னு நினச்சோம். இப்போ வந்து சிஎம் ஆகி ரியல் ஹீரோ அப்படின்னு அவரு நிரூபிச்சிருக்காரு. மக்களுக்கு நிறைய விஷயம் நல்ல விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பருங்க. பட் நான் அவரை பற்றி பேசலாம். அவர் யாரை சொல்கிறேன் எனக்கே தெரியும். ஜனநாயகன் அவரை பற்றி நான் சொல்கிறேன். சரி, ஓகே, நான் வேற டாபிக் பற்றி பேசிட்டு இருக்கேன். பட் இவரை பற்றி எனக்கு பேசணும்னு தோணுச்சு, அதுதான் பேசினேன். மறுபடியும் அடுத்து ஒரு வித்தியாசமான கண்டென்ட்ல உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுக்கு உங்கள் ரகுரன். டாடா பை.